ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை. அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானதும் நம்ம அதில் 3/4 கப்பு நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இதை வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த நிலக்கடலை பருப்பை தோலெலாம் நீக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன். இதை 1/4 கப்பு இருக்குது. இதை சேர்த்து மிதமான தீயில் இதையும் வறுத்துக்கலாம். 1/4 கப்பு கொத்தமல்லி விதை, 10 மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஊற்றாமலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு சேர்க்க வேணாம். இப்போது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பு. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இதோட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு புளியை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த கரைச்சி நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதித்து வற்றி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து பாதி மட்டும் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். பாதியை எடுத்து சாதம் போட்டு கிளறிக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பாதியை நான் எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஆறினோடனே ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக சாதம் வடித்து அதில் போட்டு தேவையான நம்மோடு கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இந்த மிக்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபியாக கூட இருக்கலாம். தெரியாதவங்க இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளைக்கு பார்க்கலாம்.